Hi friends, welcome to NAMMA VEEDU. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா மருத்துவ குணங்கள் நிறைந்த வாழைத்தண்டை பற்றி தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறாங்க. ஆமாங்க, நமக்கே தெரியாம நிறைய மருத்துவ குணங்கள் இந்த வாழைத்தண்டுல இருக்கு. ஸோ அது என்னென்ன அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட ஒரு பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வாழைத்தண்டை பற்றி நம்ம முழுசா தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த வாழைத்தண்டு மட்டும் இல்லைங்க, இந்த வாழை மரம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே அதுல இருக்கிற ஒவ்வொரு பாகமும் நமக்கு பயன் தரக்கூடிய வகையில தான் இந்த வாழை மரமே இருக்குது. ஸோ வாழை மரம் அப்படின்னு சொன்னா அது நமக்கு ஒரு இயற்கை பிரசாதம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு பயன் தரக்கூடிய வகையில தான் இந்த வாழை மரமே இருக்கு. இதுல நாம இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்கா வாழைத்தண்டை பத்தி நாம இன்னைக்கு பார்க்கலாங்க. இந்த வாழைத்தண்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஈஸியா மார்க்கெட்ல இருந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் தான் இந்த வாழைத்தண்டு. ஒரு சிலர் இந்த வாழைத்தண்டை அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ யாருமே அவாய்ட் பண்ணாம இந்த வாழைத்தண்டை நம்ம உணவுப் பொருளை எடுத்துக்கலாம். சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த வாழைத்தண்டை சாப்பிடலாங்க. நாம பார்த்தீங்க அப்படின்னா வாழைத்தண்டை என்ன பண்ணுவோம்னா பொரியல், கூட்டு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம். இதை விட இந்த வாழைத்தண்டை ஜூஸ் போட்டு குடிச்சோம் அப்படின்னா அதுல கிடைக்கிற பயன்களே ரொம்ப 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 அதிகம். ஸோ அதனால மோஸ்ட்லி இந்த வாழைத்தண்டை ஜூஸ் போட்டு குடிச்சோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே நல்லது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதிகமா சொல்றது சிறுநீரக கல்லு, கிட்னி ஸ்டோனுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி சொன்னோம் அப்படின்னாவே எல்லாரும் சொல்ற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா வாழைத்தண்டு சாப்பிடு, வாழைத்தண்டை ஜூஸ் போட்டு குடி, நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த வாழைத்தண்டு சாறு நம்ம சாப்பிடும் போது சிறுநீரகத்துல கல்லை அகற்றுறதுக்கு இது ரொம்பவே பயனுள்ளதா இருக்குது. சிறுநீரக கல் அகற்றுறதுக்கு மட்டும்தான் பயன்படுதா, வேற எதுக்கு இல்லையானா அப்படிலாம் இல்லைங்க. இன்னமும் நமக்கு நிறைய பயன்களை நம்ம உடம்புல இருக்கிற பிரச்சனைகளுக்கு பயன்களை தருது. ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். உயர் ரத்த அழுத்தத்தால பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் இந்த வாழைத்தண்டு ஜூஸ் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா அந்த ரத்த அழுத்தமும் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கோம். அதனுடைய அளவையும் குறைக்கவும் செய்யுங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த வாழைத்தண்டு சாற்றுல என்ன அது அப்படி அதிகமா இருக்கு சத்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இரும்பு, விட்டமின் B6, பொட்டாசியம் இது இந்த வாழைத்தண்டு சாறுல அதிகமா இருக்குது. இது நம்மளுடைய ரத்தத்துல இருக்கிற ஹீமோகுளோபினுடைய அளவை இன்க்ரீஸ் பண்ணும். இதனால நம்ம இந்த வாழைத்தண்டு சாறு அதிகமா குடிச்சிட்டே வந்தோம் அப்படின்னா ரத்த சோகை கூட குணமாகும்னு நம்ம சொல்லாங்க. ஸோ அந்த அளவுக்கு பயன் தரும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சிறுநீரக பாதையில ஒரு சிலருக்கு இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த வாழைத்தண்டை சாறு எடுத்து குடிச்சிட்டு வரலாம். அடுத்தது நமக்கு நிறைய பேத்துக்கு சர்க்கரை நோய் இருக்கும். ஸோ சர்க்கரை நோயாளிகளும் இந்த வாழைத்தண்டு சாற்றை குடிக்கலாம். இந்த என்னன்னா இன்சுலினை அதிகப்படுத்துறதுக்கு இது யூஸ் ஆகும். இதை ஜூஸ் போட்டுட்டு அதை வடிகட்டாம அப்படியே குடிச்சோம் அப்படின்னா அதுல நார்ச்சத்து அதிகமா இருக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ அதனால நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையுடைய அளவு ரொம்ப ஹையா போகாம கண்ட்ரோல்ல வைக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுங்க. அடுத்தது ஒரு சிலருக்கு சாப்பிட்டது செரிமானம் ஆகாம இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்களும் இந்த வாழைத்தண்டு சாற்றை குடிக்கலாம். அடுத்தது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபேட்டா இருப்பாங்க. ஸோ இந்த வயிற்றுல இருக்கிற கொழுப்பை கரைக்கணும் அப்படின்னா இந்த வாழைத்தண்டு சாற்றோட கொஞ்சமா இஞ்சி சேர்த்து நம்ம குடிச்சிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்புகளும் கம்மியாகும். நம்மளுடைய செரிமானமும் ஈஸியா நடக்கும். இதுல நார்ச்சத்து அதிகமா இருக்கிறதுனால நம்ம ஒரு டம்ளர் 2 டம்ளர் இந்த மாதிரி குடிச்சோம் அப்படின்னாவே நம்மளுடைய வயிறு ரொம்பவே நம்பிடும். ஸோ இதுல நமக்கு சீக்கிரமா பசி எடுக்காது. ஸோ டயட் மெயின்டைன் பண்றவங்க கூட இந்த வாழைத்தண்டு சாறை குடிக்கலாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இது குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஒரு சில குழந்தைங்களுக்கு மலச்சிக்கல் இந்த மாதிரிலாம் ஏற்படும். ஸோ அவங்களும் இது கொடுத்தோம் அப்படின்னா அந்த மாதிரி அதை கண்ட்ரோல் பண்ணோம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த வாழைத்தண்டு சாற்றோட லெமனை புழிஞ்சி அதோட சேர்த்து நம்ம குடிச்சோம் அப்படின்னா இதுல இருக்கிற வாழைத்தண்டுல பொட்டாசியம் இருக்கு, எலுமிச்சையில சிட்ரிக் ஆசிட் இருக்கு. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம சிறுநீரகத்துல கால்சியம் கற்கள் உருவாகிறத நமக்கு தடுக்கும். ஸோ அதனால வாழைத்தண்டு சாற்றோட லெமனும் நம்ம ஜூஸ் போட்டு அதையும் கலந்து குடிக்கலாங்க. இஞ்சியும் போட்டு குடிச்சோம் அப்படின்னா நம்ம வயிற்றுல இருக்கிற கொழுப்புகள் குறையும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இது அதிகமா நம்ம வாழைத்தண்டு சாற்றை அதிகமா குடிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய சிறுநீர் உற்பத்தியும் அதிகரிக்கும். நச்சு பொருட்களும் நம்ம உடம்புல இருந்து சீக்கிரமா வெளியேறதுக்கும் இது உதவுதுங்க. அடுத்தது இந்த வாழைத்தண்டு சாற்றுல ஏலக்காயை பொடி பண்ணி அந்த தூளை இது கூட போட்டு நம்ம குடிச்சோம் அப்படின்னா சிறுநீரக கல் வராமலையும் இது
தடுக்கும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து பொட்டாசியம் வந்து அதிகமா இருக்கிறதுனால இது வந்து நம்ம வாரத்துக்கு ஒரு 3 டைம்ஸ் கூட இந்த வாழைத்தண்டு சாற்றை வந்து குடிக்கலாம். இதனால நமக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும். ஸோ வந்துட்டு இந்த வாழைத்தண்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்று கூட நம்ம ஆட் பண்ணி நம்ம இது பண்ணும் போது ஸோ நம்மளுடைய உடம்புகளுக்கு வந்துட்டு ரொம்பவே பெனிஃபிட்ஸாக தான் இருக்குதுங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாழைத்தண்டு சாற்றை வந்து வெறும் எதுவுமே போடாமல் அப்படியே குடிக்கணும்னா ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். வெறும் தண்ணி மட்டும் வாழைத்தண்டு ஜூஸை மட்டும் எடுத்து குடிக்கணும்னா ஸோ அப்படி குடிக்க முடியாதவங்க என்ன பண்ணலாம்னா மோர் இது கூட கலந்துக்கலாங்க. அப்படி இல்லைன்னா ஆப்பிள் ஜூஸ் கலந்துக்கலாம், இல்லைன்னா லெமன் ஜூஸ், இந்த மாதிரி எதையாவது ஒன்று கலந்து கூட நம்ம வந்து குடிக்கலாம். ஏன்னா வெறும் ஜூஸை குடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி மோரோ இல்லை ஆப்பிள் ஜூஸோ இல்லை எலுமிச்சை சாரோ இந்த மாதிரி எதையோ ஒன்று கலந்து குடிச்சோம் அப்படின்னா தெரிவிக்காது. ஸோ அந்த மாதிரி இது ஏதோ ஒன்று ஆட் பண்ணி கூட குடிங்க. ஆனால் வந்துட்டு இந்த வாழைத்தண்டை மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. மோஸ்ட்லி வந்து இந்த வாழைத்தண்டை வந்து ஜூஸ் போட்டு குடிங்க, இல்லைன்னா பொரியல் ஏதாவது ஒன்று செஞ்சு அந்த மாதிரி சாப்பிட்லாம். ஸோ ரொம்பவே நல்லது. ஸோ இனிமே எங்கேயாச்சும் வாழைத்தண்டு பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க, வாங்கிட்டு வந்து உணவுப் பொருளை சேர்த்திக்கோங்க. இது சிறியவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த வாழைத்தண்டை வந்து சாப்பிட்லாம். யாருக்குமே எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே வராது. ஸோ அதனால இந்த வாழைத்தண்டை வந்து இனிமேல் வந்து நம்ம உணவுல வந்து அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, இந்த வாழைத்தண்டை பற்றி இன்னைக்கு நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதை பற்றி கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் ஒரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.